ஹாய், ஹலோ, வணக்கம். வெல்கம் டு யூரியன். வெல்கம் டு இசை தமிழ். இதில சேவிங்ஸ் அப்படிங்கிற சீரிஸில நம்ம ஷேர் மார்க்கெட் பத்தின ஒவ்வொரு டாப்பிக்கா பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். அதில நம்ம இப்ப பார்த்துட்டு இருக்க டாபிக் அ கார்ப்பரேட் ஆக்ஷன்ஸ் அப்படிங்கிறது தான். அதில வந்து டிவிடெண்ட் பத்தியும், போனஸ் இஷ்யூ பத்தியும் இதுக்கு முந்தைய வீடியோக்கள்லாம் பார்த்தோம். இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது ஸ்டாக் ஸ்ப்ளிட் அப்படின்னா என்னங்கிறத பத்தி தான். ஸோ வாங்க இந்த வீடியோல அத பத்தி நம்ம ஃபுல்லா பார்க்கலாம். ஸ்டாக் ஸ்ப்ளிட் அப்டின்னா என்னன்னா, அ அதுவும் ஒன் டைப் ஆஃப் கார்ப்பரேட் ஆக்ஷன்ஸ். இதில வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸிஸ்டிங் உங்ககிட்ட வந்து எவ்வளோ ஷேர் இருக்கோ, அத வந்து ஸ்ப்ளிட் பண்ணி உங்களுக்கு குடுப்பாங்க. இப்போ உங்ககிட்ட வந்து ஒரு 100 ஷேர்ஸ் இருக்குன்னா, அது வந்து 1:1 அப்டின்னா, ஒரு ஷேருக்கு ஒரு ஷேர் ஸ்டாக் ஸ்ப்ளிட் ஆகும். அப்ப வந்து பார்த்தீங்கன்னா, அது 200 ஷேர்ஸ் அந்த மாரி ஆகும். இந்த இதுலயும் போனஸ் ஷேர்ஸ் மாதிரியே ஷேர்ஸ் தான் இன்கிரீஸ் ஆகுமே தவிர, வேல்யூ வந்து சேஞ்ச் ஆகாது. வேல்யூ வில் ரிமைன் சேம். எக்ஸிஸ்டிங் ஷேர்ஸ அவங்க ஸ்ப்ளிட் பண்ணி தருவாங்க. அதுதான் ஸ்டாக் ஸ்ப்ளிட் அப்டிங்கிறது. இதில வந்து உங்களோட ஸ்டாக்ஸ் வந்து ஆல்ரெடி இருக்கிறத விட அதிகமாகும். இது இது வந்து ரீட்டெயில் இன்வெஸ்டர்ஸ்க்கு வாங்குறதுக்கு வந்து அஃபோர்டபுளா ஆகும். லிக்விடிட்டி இன்க்ரீஸ் ஆகும். அந்த ரீசன்ஸ்க்காக அவங்க இப்படி பண்ணுவாங்க ஸ்டாக் ஸ்ப்ளிட் அப்படிங்கிறத. இட் டஸ் நாட் அஃபெக்ட் யுவர் டோட்டல் இன்வெஸ்ட்மென்ட் வேல்யூ. ஜஸ்ட் த நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் அண்ட் பெர் ஷேர் பிரைஸ். அது மட்டும் தான் உங்களுக்கு இதாகும். இப்போ ஃபர்ஸ்ட் அது ₹100 இருந்ததுன்னா 1:1 போனஸ் தராங்க. சாரி 1:1 ஸ்டாக் ஸ்ப்ளிட் பண்றாங்க அப்படின்னா, அது பண்ணதுக்கப்புறம் அது ₹50 மாறிடும். ஸ்டாக் பிரைஸ் மாறும். குவான்டிட்டி இன்க்ரீஸ் ஆகும். ஸோ த டோட்டல் வேல்யூ வில் ரிமைன் அண்ட் சேம். வில் ரிமைன் சேம். ஸோ அப்ஜெக்டிவ் ஆஃப் அ ஸ்டாக் ஸ்ப்ளிட் என்னென்ன அப்படின்னா, மேக் தி ஸ்டாக் மோர் அஃபோர்டபுள் ஃபார் ஸ்மால் இன்வெஸ்டர்ஸ். அதான் ஒரு ஸ்டாக் பிரைஸ் வந்து ஏறிட்டே இருக்கு. கன்டினியூஸா அது மேல மேல போயிட்டே இருக்கு. அது ₹5000 ₹6000 அந்த மாரி மேல போயிருச்சு அப்படின்னா, ஒரு ஷேர் வாங்கி விக்கிறதே அவங்களுக்கு வந்து இதா இருக்கும். இப்போ ரீட்டெயில் இன்வெஸ்டர்ஸ்லாம் வராங்க அப்படின்னா, அவங்களோட மந்த்லி இன்வெஸ்ட்மென்ட்டே ஒரு 10,000 20,000 30,000 ஒவ்வொருத்தருக்கும் இருக்கிற இத பொறுத்து தான் இருக்கும். அப்படி அவங்க வரப்ப, ஒரு 500 இல்ல ₹100 ₹500 இருக்கிற ஷேர் அவங்க ஒரு 50 ஷேர், 100 ஷேர் வாங்குறதுக்கு ஆசைப்படுவாங்களா? இல்ல ஒரு ஷேர் 5000, 6000 குடுத்து வாங்குவாங்களா? அப்டின்னா, அவங்க மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் அதிகமா இருக்குது. அதான் மென்டாலிட்டி. ரீட்டெயில் இன்வெஸ்டர்ஸோட மென்டாலிட்டி, ஹியூமன் மென்டாலிட்டி வந்து அதுதான். ஸோ, அவங்க அப்படி இருக்கப்ப, நீங்க ஸ்டாக் ஸ்ப்ளிட் பண்ணியோ, இந்த மாரி இது குடுத்தோ, ஷேர் பிரைஸ் கம்மியாகுறப்ப, அவங்களுக்கு அது வாங்குறதுக்கு இது இருக்கும். சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா, இவங்க ஒவ்வொரு ஷேர வந்து அப்படியே வந்து அவங்க பார்த்துட்டே இருப்பாங்க. இந்த ஷேர் நல்லா இருக்கு. டெ டெய்லியும் இந்த ஷேர் பத்தி நியூஸ் வந்துட்டுருக்கு. இந்த ஷேர் வந்து சி லாஸ்ட் ஒரு 3 மந்த்ஸ்லயே நல்ல ரிட்டர்ன் குடுத்துருக்கு. டெய்லியும் இது ஏறிட்டே இருக்கு அப்படிங்கிற மாரி அவங்க அத மானிட்டர் பண்ணிட்டே இருப்பாங்க. பட் ஆனா அது பிரைஸ் வந்து கொஞ்சம் அதிகமா இருக்கும். டக்குனு அந்த ஷேர் எப்பயாவது ஸ்பிலிட் போடுறாங்க, இல்ல ஏதாவது போனஸ் இஷ்யூ பண்றாங்க. அதனால ஷேர் பிரைஸ் கம்மியாகுது அப்படின்னா, அதுக்கப்புறம் கம்மியானதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி வந்து அத பார்த்துட்டு இருந்தவங்க, மானிட்டர் பண்ணிட்டு இருந்தவங்க, வாட்ச் லிஸ்ட்ல வச்சுட்டு இருந்தவங்கலாம் அத வாங்க ஆரம்பிப்பாங்க. ஏன்னா, அப்ப அவங்களுக்கு வந்து காசு கம்மியா இருக்கு. அஃபோர்டபுளா அவங்களுக்கு இருக்கும். அப்ப அவங்க வாங்க ஆரம்பிப்பாங்க. அந்த டைம்ல டக்குனு அது கொஞ்சம் அப்படியே ஏற வாய்ப்பு இருக்கு. ஸோ, அதனால தான் நான் போன வீடியோலயே சொல்லியிருந்தேன். கார்ப்பரேட் ஆக்ஷன்ஸ் பண்ணாங்கன்னா, அது வந்து பிரைஸ் அது மார்க்கெட் பிரைஸ்ல வந்து ஒரு ஷார்ட் டெர்ம் வாலட்டிலிட்டி ரொம்ப ஆகும். டிவிடெண்ட் குடுத்தாங்கன்னா, அந்த எக்ஸ் டேட்ல எவ்வளோ டிவிடெண்ட் தராங்களோ, அதுக்கேத்த மாரி அது வேல்யூ கம்மியாகும். இதே போனஸ், ஸ்ப்ளிட் எல்லாம் குடுத்தாங்கன்னா, அந்த ஒரு ஷார்ட் டெர்ம்ல அது வந்து இன்கிரீஸ் ஆகும். இன்கிரீஸ் ஆகுறதுக்கு தான் மேக்ஸிமம் வாய்ப்பு இருக்கு. அந்த மாதிரி ஒவ்வொரு கார்ப்பரேட் ஆக்ஷன்ஸுமே அ அது ஷேர் ஹோல்டர்ஸோட இதுல இன்வெஸ்ட்மென்ட்ல ஒரு பெரிய இம்பாக்ட் ஏற்படுத்தும். அத தாண்டி ஒரு ஷார்ட் டெர்ம் வாலட்டிலிட்டியும் பிரைஸ்ல வந்து கிரியேட் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் இன்கிரீஸ் லிக்விடிட்டி. அடுத்தது வைடன் இன்வெஸ்டர் பேஸ். அதுதான் இப்ப ஸ்டாக் பிரைஸ் வந்து அதிகமா இருக்கு அப்டின்னா, எஃப்ஐஐ வாங்குவாங்க, டிஐஐ வாங்குவாங்க, QIP அந்த மாதிரி வந்து நல்லா அனலைஸ் பண்ணி வேல்யூ பார்த்து வாங்குவாங்க. ஆனா ரீட்டெயில் இன்வெஸ்டர்ஸ் வரணும் அப்டின்னா, அந்த பிரைஸ் வந்து அவங்களுக்கு அஃபோர்டபுளா இருக்கணும். அப்பதான் அவங்க வருவாங்க. இப்போ ஸ்டாக் வந்து ரொம்பவே நல்ல ஸ்டாக்காவே இருக்கு. எதுவுமே ரொம்பவே நல்ல இதாவே இருக்கு அப்டின்னாலுமே, அவங்க பிரைஸ் வந்து ரொம்ப அதிகமா இருந்துச்சுன்னா, அவங்க அத வாங்க யோசிப்பாங்க. ஏன்னா, அந்த ஒரு ஸ்டாக் வாங்குறதுல அவங்க அதர் ஸ்டாக்ஸ் 2, 3 ஸ்டாக்ஸ் 50, 50 கூட அவங்க வாங்கிட்டு போயிடலாம். இப்ப எம்ஆர்எஃப்லாம் பார்த்தீங்கன்னா, 1,00,000க்கு மேல இப்ப ட்ரேட் ஆயிட்டு இருக்கும். 1,20,000 30,000 அந்த அந்த மாரி ரேஞ்சில ட்ரேட் ஆயிட்டு இருக்கும். அப்ப எம்ஆர்எஃப்ல வந்து இப்ப எம்ஆர்எஃப் ஒரு ஷேர் வாங்குவாங்களா? இல்ல வேற ஏதாவது ஹீரோ மோட்டோ கார்ப், அசோ அசோகா பில்ட்கான் அந்த மாரி ஏதாவது வாங்குவாங்களான்னா, அவங்க அந்த மாரி தான் போவாங்க. ஏன்னா, அதெல்லாம் அவங்களுக்கு அஃபோர்டபுளா இருக்கும். அவங்க அத வாங்கி இது பண்ணுவாங்க. ஸோ, அதுதான் ரீசன். பிரைஸ் வந்து அதிகமாயிட்டே இருக்கு அப்டின்னா, டக்குனு வந்து போனஸு, ஸ்டாக் ஸ்ப்ளிட் அந்த மாரி ஏதாவது பண்ணி பிரைஸ வந்து அஃபோர்டபுளா கொண்டு வருவாங்க. அதுதான் கார்ப்பரேட் ஆக்ஷன்ஸ்ல முக்கியமானது. சிக்னல் கான்ஃபரன்ஸ். இந்த கம்பெனிய வந்து இந்த மாரி அவங்க கார்ப்பரேட் ஆக்ஷன் பண்ணாங்கனாலே, கம்பெனி ஒரு பாசிட்டிவ் சென்டிமென்ட்ல இருக்குன்னு அர்த்தம். ஸோ, பாசிட்டிவ் சென்டிமென்ட்ல இருந்தா தான் மத்த எல்லாமே பாசிட்டிவா இருக்கு. ஸோ, இது அப்பதான் அவங்க இந்த இதுலலாம் கான்சன்ட்ரேட் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஏன்னா, ஒரு பிசினஸ் நடக்கிறதுல ஒரு இதுல வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ப்ராசஸு, அந்த ப்ராடக்ட் அவங்க கிரியேட் பண்றது, பிசினஸு, எக்ஸ்பென்ஸ் கம்மி பண்றது, ப்ராஃபிட் இன்கிரீஸ் பண்றது, அதுவே அவங்களுக்கு ஒரு பெரிய டாஸ்க். அதுதான் அவங்களுக்கு மெயினா போயிட்டுருக்கும். ஸோ, அத தாண்டி அவங்க வந்து இந்த மார்க்கெட் பிரைஸ்ல வந்து லிக்விடிட்டில, ரீட்டெயில் பார்ட்டிசிபேஷன் அத பத்திலாம் அவங்க கன்சிடர் பண்றாங்க. அத பத்தி யோசிக்கிறாங்க
யோசிக்கிறாங்க, பண்றாங்க அப்படின்னா, அவங்க பிசினஸ் வந்து ப்ராப்பரா போயிட்டுருக்கு. அதனால தான் அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் அவங்க செக் பண்றாங்க, பார்க்குறாங்க, பண்றாங்க அப்படிங்கிற மாரி அர்த்தமாகும். ஸோ அது வந்து ஒரு கான்ஃபிடன்ஸ் தரும் மார்க்கெட்ல. கம்பெனி குரோத்ல ஒரு கான்ஃபிடன்ஸ் தரும். அலைன் ஷேர் பிரைஸ் வித் பியர்ஸ், பெஞ்ச்மார்க் இண்டைசஸ். இப்ப நீங்க அதான் இப்ப ஒரு ஒரு செக்டாருக்கு ஒரு இண்டெக்ஸ் இருக்கு. அதுல உங்களோட ஸ்டாக் மட்டும் வந்து அதிகமாவே போயிட்டே இருக்கு. இப்போ உங்களோட காம்படிட்டர்ஸ் ஒரு ஒரு 2 ஸ்டாக் இருக்கு. நீங்க இருக்கீங்க அப்டின்னா, உங்களோட ஸ்டாக் அதிகமாவே போயிட்டே இருக்கு அப்டின்னா, உங்க பிசினஸ் என்னதான் நல்லா இருந்தாலும், நீங்க அவங்களோட பெட்டரா பண்ணாலுமே, அந்த பிரைஸ் மார்க்கெட் பிரைஸ் வந்து ரொம்ப அதிகமா இருக்கிறதுனால, இன்வெஸ்டர்ஸ் வந்து உங்க இத விட்டுட்டு அ உங்களோட பியர்ஸ் வந்து வாங்கி அதில இன்வெஸ்ட் பண்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா, அவங்களுக்கு வந்து அஃபோர்டபிலிட்டி தான் மெயினு. ஸோ அப்படி இது இது அப்படி இல்லாம, அதுக்கு ஈக்குவலா நீங்க மெயின்டெயின் பண்ணீங்க அப்படின்னா தான், அவங்க வந்து மத்ததெல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு, உங்கள இவங்க இதில இன்வெஸ்ட் பண்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகும். ஸோ அது ஒரு மெயின் ரீசன். ஸோ டைப் ஆஃப் ஸ்டாக் ஸ்ப்ளிட்ஸ். இதில என்னென்ன டைப் இருக்கு அப்படின்னா, ஃபார்வர்டு ஸ்ப்ளிட், ரிவர்ஸ் ஸ்ப்ளிட். ஃபார்வர்டு ஸ்ப்ளிட் தான் அது வந்து காமன் டைப். ஒரு ஷேர் வந்து மல்டிபிள் மல்டிபிள் ஷேரா மாறுது. 1:2, 1:5 அந்த மாதிரி. ரிவர்ஸ் ஸ்ப்ளிட் அப்படிங்கிறது மல்டிபிள் ஷேர்ஸ் பிகம் ஒன். அதாவது இது வந்து 2:1, 5:1, 10:1 அந்த மாதிரி. உங்ககிட்ட வந்து உங்ககிட்ட வந்து 10 ஷேர் வந்து 1 ஷேரா மாறும். அப்புறம் வந்து 5 ஷேர் வந்து 1 ஷேரா மாறும். அதுதான். இது இது எப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு இதில ஃபார்வர்ட் ஸ்ப்ளிட்னா என்னன்னா, உங்கட்ட இருக்க ஷேர் வந்து 1 ஷேர், 2 ஷேர், 3 ஷேரா மாறுறது. இதே ரிவர்ஸ் ஸ்ப்ளிட் எப்படின்னா, 3 ஷேரோ, 4 ஷேரோ ஒரே ஷேரா மாறுறது. அதாவது ஃபர்ஸ்ட் இதில வந்து நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் இன்கிரீஸ் ஆகும். செகண்ட் இதில வந்து நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் வந்து கம்மியாகும். மேக்ஸிமம் ரிவர்ஸ் ஸ்ப்ளிட்ங்கிறது கொஞ்சம் கம்மி தான். அது வந்து ரேரான ஈவென்ட் தான். ஹவ் டஸ் இட் வொர்க்? உங்கட்ட வந்து ஒரு 100 ஷேர்ஸ் இருக்கு அப்டின்னா, ஒவ்வொரு ஷேர் ₹1000 ஒர்த் இருக்கு. அ ஒர்த் இருக்கு. அப்ப கம்பெனி வந்து அந்த டைம்ல 2:1 ஷேர் ஸ்டாக் ஸ்ப்ளிட் வந்து அனவுன்ஸ் பண்றாங்க. 1:2 ஸ்ப்ளிட் ரேஷியோல அப்டின்னா, போஸ்ட் ஸ்ப்ளிட்க்கு அப்புறம் என்ன ஆகும்னா, அ 100 இன்டூ 2 நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் வந்து உங்களுக்கு 200 ஆகும். ஷேர் பிரைஸ் வந்து 500 ஆகும். டிவைடட் பை 2. ஏன்னா ஷேர்ஸ் வந்து டபுள் ஆகுது. ஸோ ஷேர் பிரைஸ் வந்து அதுலேருந்து பாதி ஆகும். டோட்டல் இன்வெஸ்ட்மென்ட் வேல்யூ 1,00,000 அது வந்து அது ரிமைன் சேம். இது வந்து சேஞ்ச் ஆகாது. சேம் வேல்யூ பட் மோர் ஷேர்ஸ் அட் லோயர் பிரைஸ். இது வந்து ஸ்டாக் ஸ்ப்ளிட்டுக்கும், போனஸ் இஷ்யூக்கும் என்னென்ன டிஃபரன்ஸ் அப்டின்னா, ஸ்டாக் ஸ்ப்ளிட்ஸ்ல வந்து நியூ ஷேர் இஷ்யூ பண்றாங்களான்னா, இல்ல. அது வந்து நியூ ஷேர் இஷ்யூ பண்றதில்ல. பட் ஆனா போனஸ் இஷ்யூல வந்து நியூ ஷேர் வந்து இஷ்யூ பண்றாங்க. ரிசர்வ்ஸ்ல இருந்து. இ இது வந்து ஸ்டாக் ஸ்ப்ளிட்ல வந்து ரிசர்வ்ல இம்பாக்ட் ஆகுமானா, இம்பாக்ட் ஆகாது. பட் ஆனா போனஸ் இஷ்யூல வந்து ரிசர்வ்ஸ் வந்து இம்பாக்ட் ஆகும். ஏன்னா ரெட்யூசஸ் ஃப்ரீ ரிசர்வ். அவங்க ரிசர்வ்ல இருந்து தான் அவங்க போனஸ் ஷேர் குடுப்பாங்க. ஸோ அது வந்து ரெட்யூஸ் ஆகும். அக்கவுண்டிங் சேஞ்ச் ஸ்டாக் ஸ்ப்ளிட்ல வந்து ஃபேஸ் வேல்யூ அட்ஜஸ்ட் ஆகும். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இப்ப நீங்க போனஸ் இஷ்யூ தர்றீங்கன்னா, அதுல ஃபேஸ் வேல்யூ வந்து அஃபெக்ட் ஆகாது. ஃபேஸ் வேல்யூ வில் ரிமைன் சேம். ஃபேஸ் வேல்யூங்கிறது நம்ம பத்தி முன்னாடியே பேசியிருப்போம். இது இந்த சேவிங்ஸ் அப்படிங்கிற பிளேலிஸ்ட்லயே முன்னாடி இருக்கும். மார்க்கெட் பிரைஸ், ஃபேஸ் வேல்யூ, புக் வேல்யூ அப்படிங்கிறதுல இருக்கும். ஸோ அத நீங்க பார்க்குறவங்க அத எடுத்து பாருங்க. ஃபேஸ் வேல்யூன்னா என்னன்னா, இப்ப இப்ப வந்து ஒரு அவங்க வந்து லிஸ்டிங் வராங்க. இப்ப கம்பெனி வந்து ஷேர்ஸ்லாம் இது பண்றாங்க அப்டின்னா, புரமோட்டர்ஸ் வந்து என்ன வேல்யூல வந்து ஒரு ஷேர டிசைட் பண்றாங்களோ, அதுதான் ஃபேஸ் வேல்யூ அப்டிங்கிறது. அது வந்து ஒரு அக்கவுண்டிங் இதுக்கு மட்டும் தான் அது யூஸ் ஆயிக்கும். மத்தபடி பார்த்தீங்கன்னா, இந்த மார்க்கெட் பிரைஸ், புக் வேல்யூ அதுக்கு தான் மத்த எல்லாத்துக்கும் யூஸ் ஆகும். இது ஃபேஸ் வேல்யூ அப்டிங்கிறது அந்த டாக்குமெண்ட்ல அந்த பத்திரத்தில என்ன வேல்யூ இருக்கோ அதுதான். ஒரு ஷேருக்கான பிரைஸ், ஃபேஸ் வேல்யூ என்ன அப்டிங்கிறது அதில இருக்கதான். ஸோ அது ஃபர்ஸ்ட்டு நார்மலா ₹10 அந்த மாரி இருக்கும். நீங்க இப்ப ஸ்டாக் ஸ்ப்ளிட் அனவுன்ஸ் பண்ணீங்க, 1:1 அனவுன்ஸ் பண்ணீங்கன்னா 10 அப்படிங்கிறது 5 ஆகும். 5 அப்படிங்கிறது அப்புறம் 3 ஆகலாம், 2 ஆகலாம், 1 ஆகலாம். ஸோ 1 வரைக்கும் அவங்க வந்து 1 வரைக்கும் அவங்க குடுத்துட்டே இருப்பாங்க. ஸ்டாக் ஸ்ப்ளிட் அனவுன்ஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. ஸோ 1 வரும். 1க்கு அப்புறம் மேக்ஸிமம் அவங்க போனஸ்க்கு தான் போவாங்க. ஸோ அதுதான் ஸ்டாக் ஸ்ப்ளிட் அப்படிங்கிறது. இது வந்து அக்கவுண்டிங்ல வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ ஃபேஸ் வேல்யூ வச்சு தான் அவங்க டிவிடெண்ட் தர்றது, எல்லாமே அவங்க ஃபேஸ் வேல்யூ வச்சு தான் பண்ணுவாங்க. ஸோ அத வச்சு பார்க்குறப்ப, ஸ்டாக் ஸ்ப்ளிட்ல வந்து அக்கவுண்டிங் சேஞ்ச் ஆகும். போனஸ்ல என்ன ஆகும்னா, ஷேர் கேப்பிட்டல் வந்து இன்கிரீஸ் ஆகும். ரிசர்வ் வந்து டிக்ரீஸ் ஆகும். அடுத்தது எக்ஸாம்பிள் என்னன்னா 1:2னா ஒரு ஷேர் ஒரு ஷேர் வந்து 2 ஷேர் ஆகும். அப்புறம் அதுக்கேத்த மாரி பிரைஸ் வந்து பாதியா கம்மியாகும். போனஸ் இஷ்யூல என்னன்னா 1:1 அப்டின்னா, உங்களுக்கு வந்து நீங்க வச்சிருக்க ஒவ்வொரு ஷேருக்கும் 1 ஷேர் எக்ஸ்ட்ரா கிடைக்கும். அதுதான். டெக்னிக்கல் டெர்ம்ஸ் என்னென்ன அப்படின்னா, ஃபேஸ் வேல்யூங்கிறது இப்ப தான் நம்ம பார்த்தோம். நம்ம நாமினல் வேல்யூ ஆஃப் அ ஷேர் யூசுவலி கெட்ஸ் ரெட்யூஸ் இன் அ ஸ்ப்ளிட். இதுதான் ட டாக்குமெண்ட்ல இருக்க ஒரு ஷேரோட வேல்யூ என்ன அப்படிங்கிறது. இத வச்சு தான் எல்லாமே அனௌன்ஸ் பண்ணுவாங்க. இப்ப 100% டிவிடெண்ட் அப்படின்னா, ஃபேஸ் வேல்யூ எவ்வளோ இருக்கோ, அத அப்படியே தராங்க அப்படின்னு. இப்ப ஃபேஸ் வேல்யூ ரூ. 5 இருக்கு அப்படின்னா, 100% ஆஃப் டிவிடெண்ட்னா ரூ. 5 உங்களுக்கு டிவிடெண்ட் வருது அப்படின்னு அர்த்தம். அதுதான். ஸ்ப்ளிட் ரேஷியோ இன் ஃபார்மேட் இன் விச் ஸ்ப்ளிட் எக்ஸ்பிரஸ்ட் எக்ஸாம்பிள் 1:5 மீன்ஸ் 1 ஷேர் பிகம்ஸ் 5. இப்ப ஸ்ப்ளிட்ல வந்து பார்த்தீங்கன்னா,
1:5னா ஒரு ஷேர் வந்து 5 ஷேரா மாறும். அதுதான் ஸ்ப்ளிட் ரேஷியோ. இதே போனஸ்ல 1:2 அப்படின்னோம்னா 2 ஷேர் நீங்க எக்ஸிஸ்டிங் 2 ஷேருக்கு 1 ஷேர் போனஸா வரும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இத பார்த்துக்கோங்க. எக்ஸ் ஸ்ப்ளிட் டேட் அப்படின்னா என்னன்னா, த டேட் ஆன் விச் த ஸ்டாக்ஸ் ட்ரேடிங் அட் த நியூ பிரைஸ். இதுல இந்த இந்த டேட்ல இருந்து தான் உங்க அ அந்த நியூ பிரைஸ்ல வந்து ட்ரேட் ஆக ஆரம்பிக்கும். உங்களுக்கு சப்போஸ் நீங்க இந்த ஸ்டாக் ஸ்ப்ளிட் நீங்க வந்து அனுபவிக்கணும், உங்களுக்கு அது வேணும் அப்படின்னா, இந்த டேட்டுக்கு நீங்க முன்னாடி வாங்குனா தான் உண்டு. கரெக்ட்டா இந்த டேட்ல வாங்குனாலும் உங்களுக்கு கிடைக்காது. இதுவும் எக்ஸ் டிவிடெண்ட் டேட்டும் சேம் கான்செப்ட் தான். ஸோ இதுக்கு ஒரு நாளாவது நீங்க முன்னாடி அடுத்தது ரெக்கார்ட் டேட் அப்படிங்கிறது, அந்த கம்பெனி வந்து ஒரு ரெக்கார்ட் எடுக்கும். இப்ப எ எ எந்தெந்த ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு ரெக்கார்ட் எடுக்கும். அந்த டேட் தான். அந்த டேட்ல உங்ககிட்ட வந்து அது இருக்கணும். அந்த டேட்ல யார் யார்ட்டலாம் இருக்கோ அவங்களுக்கு தான் வந்து ஸ்டாக் ஸ்ப்ளிட் இதெல்லாம் வரும். எலிஜிபிள் யூ மஸ்ட் ஹோல்ட் த ஸ்டாக் ஆன் திஸ் டேட் டூ பி எலிஜிபிள் ஃபார் த ஸ்ப்ளிட். ஸோ டைம்லைன் ஆஃப் ஸ்டாக் ஸ்ப்ளிட். ஃபர்ஸ்ட்டு அனௌன்ஸ்மென்ட் டேட். அனௌன்ஸ்மென்ட் டேட்னா, எந்த டேட்ல அவங்க அனௌன்ஸ் பண்றாங்க அப்படிங்கிறது தான் அனௌன்ஸ்மென்ட் டேட் அப்படிங்கிறது. இந்த டேட்ல தான் அவங்க அவங்க வந்து சொல்லியிருப்பாங்க. நாங்க இந்த மாரி ஸ்டாக் ஸ்ப்ளிட் அனௌன்ஸ் பண்றோம் அப்படிங்கிறது. அதுதான் அனௌன்ஸ்மென்ட் டேட்டு. ரெக்கார்ட் டேட் அப்படிங்கிறது, எந்த டேட்ல உங்ககிட்ட வந்து இருக்கோ, அந்த டேட்ல உங்களுக்கு இருந்தா தான் நீங்க வந்து அந்த ஸ்டாக் ஸ்ப்ளிட்டுக்கு எலிஜிபிள் ஆவீங்க. எக்ஸ்பிளிட் டேட் அப்படின்னா என்னன்னா, அந்த டேட்ல இருந்து தான் ஸ்டாக் ஸ்ப்ளிட் ரேட் படி அது வந்து ட்ரேட் ஆக ஆரம்பிக்கும். கிரெடிட் டேட் அப்டின்னா என்னன்னா, அ அந்த டேட்ல தான் உங்களுக்கு வந்து ஷேர் வந்து கிரெடிட் ஆகும். இப்ப சம்டைம்ஸ் என்ன ஆயிரும் அப்டின்னா, எக்ஸ் எக்ஸ் டே எக்ஸ்பிளிட் டேட்டும், கிரெடிட் டேட்டும் வேற வேறயா இருக்கும். ஸோ அந்த டேட்ல உங்களுக்கு வந்து பிரைஸ் கம்மியாயிரும். பட் ஆனா ஷேர்ஸ் வந்து அதுல ரிஃப்ளெக்ட் ஆகாது. ஸோ அந்த கிரெடிட் டேட்ல தான் அந்த ஷேர் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ அந்த டைம்ல ஒரு கன்ஃப்யூஷன் வர ஆரம்பிக்கும். நெறைய பேருக்கு எனக்கு வந்து வேல்யூ எப்படியோ பாதியா இதாகி போச்சு. எனக்கு இதாயிருச்சு. பட் ஆனா ஷேர் இன்னும் கிரெடிட் ஆகல அப்டிம்பாங்க. ஸோ அது கிரெடிட் டேட்ல தான் இதாகும். நீங்க அத செக் பண்ணி பார்த்துக்கணும். கிரெடிட் டேட் எப்ப இருக்கு? அந்த டேட்ல உங்களுக்கு வந்துருச்சா வரலையா? சப்போஸ் அப்ப வரலைன்னா, நீங்க வந்து கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணி அத செக் பண்ணி பார்க்கணும். ஸோ பெனிஃபிட்ஸ் ஆஃப் அ ஸ்டாக் ஸ்ப்ளிட் என்னன்னா, மேக்ஸ் ஸ்டாக் மோர் அஃபோர்டபுள் ஃபார் ரிட்டெயில் இன்வெஸ்டர்ஸ் அது ஒண்ணு. இன்க்ரீஸ் ட்ரேடிங் வால்யூம். ஆமா ஆப்வியஸ்லி ரேட் கம்மியா இருக்கு அப்டின்னா, வாங்குறவங்க, விக்கிறவங்க அதிகமா இருக்கும். ஸோ ட்ரேடிங் வால்யூம் வந்து அதிகமாகும். இதுல நீங்க ஷேர் மார்க்கெட்ட பொறுத்தவரைக்கும் மார்க்கெட் பிரைஸ்ங்கிறது எப்படி ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இண்டிகேட்டரோ, அதே மாரி வால்யூம்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான இண்டிகேட்டரு. அதாவது இந்த பிரைஸ் ஆக்ஷன் அப்படிங்கிறதுல, அவங்க வெறும் பிரைஸ் அண்ட் வால்யூம் அது 2 வச்சு மட்டுமே தான் எல்லா ட்ரேடிங்குமே பண்ணுவாங்க. ஸோ டெக்னிக்கல் அனாலிசிஸ் நீங்க பண்றப்ப, வால்யூம்ங்கிறது எவ்வளோ ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான இண்டிகேட்டர். அது நீங்க அது பார்க்குறப்ப உங்களுக்கு தெரியும். இம்ப்ரூவ்ஸ் மார்க்கெட் பர்செப்ஷன் ஆஃபன் டேக்கன் ஆஸ் அ சைன் ஆஃப் கம்பெனி கான்ஃபிடன்ஸ். அதான் இந்த நீங்க கார்ப்பரேட் ஆக்ஷன் இப்படி ஏதாவது அடிஷனலா பண்ணீங்கனாலே, கம்பெனி ஒரு நல்ல கண்டிஷன்ல இருக்கு அப்படிங்கிறது ஒரு மார்க்கெட் சென்டிமென்ட். ஸோ அட்ராக்ட் மோர் இன்வெஸ்டர்ஸ். ரேட் கம்மியாச்சுன்னா, அ ஃபர்ஸ்ட் டைம் பையர்ஸ் நெறைய பேர் வருவாங்க. நான் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் அவங்க முன்னாடி பார்த்துட்டே இருப்பாங்க. இந்த மசகான் டாக்ஸு, இந்த பிஎஸ்சி, அப்புறம் வந்து வருண் பிவரேஜஸ், ரிலையன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, ஹை பிரைஸ்ல தான் ட்ரேட் ஆயிட்டுருக்கும். அதே மாரி டாக்டர் ரெட்டி கூட சொல்லலாம். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஹை பிரைஸ் 5000, 6000, 8000 அந்த மாரி ட்ரேட் ஆயிட்டுருக்கும். டக்குனு நம்ம ஸ்டாக் ஸ்ப்ளிட் போடுறோம், அந்த மாரி ஆகுது அப்டின்னா, அது வந்து ₹1000 டூ ₹2000 அந்த மாரி இதில வரும். ஸோ நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணத விட அது வந்து கம்மி பிரைஸ்ல வரும். நம்ம பார்த்தத விட அது பாதி பிரைஸ்ல இருக்கும். ஸோ அந்த மென்டாலிட்டிக்கு இதுக்காக ஃபர்ஸ்ட் டைம் வாங்க வரவங்க, சரி ஓகே இது நமக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இத நம்ம வாங்கி வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு, அப்போ கொஞ்சம் உள்ள வாங்க வாய்ப்பு இருக்கும். பட் ஆனா வேல்யூ வில் ரிமைன் சேம் தான். அதே வேல்யூல தான் அது இருக்க போகுது. பட் ஆனா அவங்க ஒரு மென்டாலிட்டி ஒரு இது அவங்களுக்கு அஃபோர்டபுளா இருக்கும். நம்ம வாங்குறதுக்கு இது ஓகே. அவங்க மைண்ட்லயே அது கொஞ்சம் ஓகே. இப்ப நமக்கு பார்த்தத விட கம்மியா இருக்கு அப்படிங்கிற மாரி ஃபிக்ஸ் ஆயி இது பண்ணுவாங்க. ஸோ அப்ப அவங்க இது வந்து நெறைய ஃபர்ஸ்ட் டைம் பையர்ஸ் நெறைய பேர் உள்ள வர வாய்ப்பு இருக்கு. ஹெல்ப்ஸ் மேட்ச் பிரைஸஸ் வித் பியர்ஸ் இன் த சேம் செக்டர் இண்டெக்ஸ். நான் சொன்ன மாதிரி இப்போ வந்து 2 கம்பெனி இருக்கு. ஒரு கம்பெனி வந்து கொஞ்சம் எல்லா விதத்துலயுமே பெட்டரா இருக்கு. பட் ஆனா அஃபோர்டபுளா இல்ல, ரேட் ஹையா இருக்கு அப்டின்னா, எது அஃபோர்டபுளா இருக்கோ அதுக்கு தான் மேக்ஸிமம் பீப்பிள் போவாங்க. ஸோ அப்ப வந்து ம அந்த பிரைஸ் வந்து மேட்சா இருக்கா? அந்த பியர் கம்பெனிஸ் கூட பிரைஸ் மேட்சா இருக்கா? அப்படிங்கிறது ஒரு முக்கியமான இது. அதுக்காக இது யூஸ் ஆகும். திங்ஸ் டு கீப் இன் மைண்ட். நோ ரியல் மானிட்டரி பெனிஃபிட் இமிடியேட்லி. இட்ஸ் சைக்காலஜிக்கல் அண்ட் ஸ்ட்ரக்சரல். இது வந்து ஸ்ட்ரக்சரலா மட்டும் தான் மாறப்போகுது. அதே மாரி நான் சொன்ன மாதிரி அந்த மைண்ட் செட் அந்த சைக்காலஜிக்கலா மட்டும் தான் இது வந்து மாறப்போகுது. எ எ எந்த பெனிஃபிட்டும் இமிடியேட்டா இந்த ப்ராசஸ்லாம் கிடைக்க போறதில்ல. அத வந்து பார்த்துக்கணும். ஸ்டாக் ஸ்பிளிட்ஸ் டூ நாட் கேரண்டி ஸ்டாக் பிரைஸ் இன்கிரீசஸ். நான் சொன்ன மாதிரி இந்த ஸ்டாக் ஸ்பிளிட், போனஸ் விஷயம்லாம் குடுத்தோனே இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்கு. பட் ஆனா, அது வந்து ப்ராமிசிங் கிடையாது. அது வந்து கேரண்டி கிடையாது. ஸோ, அது ஆகலாம் அப்படிங்கிற மாரி எதுவும் உறுதியா சொல்ல முடியாது. சில டைம் அது டிக்ரீஸும் ஆகலாம். ஃபேஸ் வேல்யூ அண்ட் பிரைஸ் ட்ராப் ஃபண்டமெண்டல்ஸ் ரிமைன் அன்சேஞ்ச்டு. ஃபே இந்த மாரி ஸ்டாக்ஸ் பிரைஸ் தரப்ப ஃபேஸ் வேல்யூ வந்து கம்மியாகும்.
பிரைஸும் கம்மியாகும். பட் ஆனா ஃபண்டமென்டலா என்ன இருக்கோ அது வந்து அன்சேஞ்ச்டா தான் இருக்கும். அது வந்து வில் ரிமைன் சேம். யூ மே ஸ்டில் ஓ டாக்ஸஸ் ஆன் கேபிட்டல் கெயின்ஸ் வென் யூ செல் கால்குலேட்டட் பேஸ்ட் ஆன் அட்ஜஸ்டட் காஸ்ட். நீங்க அத சேல் பண்றப்ப கேபிட்டல் கெயின்ஸ் டாக்ஸ் வந்து அட்ஜஸ்ட் ஆன காஸ்ட்டுக்கு நீங்க இது பண்ற மாரி இருக்கும். ஃபர்ஸ்ட்டு இருக்க காஸ்ட்ல இப்ப அட்ஜஸ்ட் ஆன காஸ்ட்க்கு நீங்க இது பண்ற மாரி இருக்கும். ஸோ அதுதான். ஃபார்முலா டூ அண்டர்ஸ்டாண்ட். போஸ்ட் ஸ்ப்ளிட். நியூ பிரைஸ் பெர் ஷேர் ஈக்குவல் டூ ஓல்டு பிரைஸ் டிவைடட் பை ஸ்ப்ளிட் ரேஷியோ. நியூ நம்பர் ஆஃப் ஷேர்ஸ். நியூ ஷேர்ஸ் வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்னா, ஓல்டு ஷேர்ஸ் இன்டூ ஸ்ப்ளிட் ரேஷியோ. இதுபடி தான் உங்களுக்கு ஷேர்ஸ் வந்து அ ஷேரோட பிரைஸ் இருக்க போது, ஷேர் இருக்க போது. ஸோ இதுதான் அதுக்கான ஃபார்முலா. ஒய் ஸ் போனஸ். ஒய் ஸ்டாக் ஸ்ப்ளிட்ஸ் மே பி பாசிட்டிவ் ஃபார் யூ. இ இஃப் இன்க்ரீஸ்டு அஃபோர்டபிலிட்டி, கிரேட்டர் பார்ட்டிசிபேஷன், ஹையர் லிக்விடிட்டி, பர்செப்ஷன் ஆஃப் குரோத் மே லீட் டூ பிரைஸ் அப்ரிசியேஷன் போஸ்ட் ஸ்ப்ளிட். அதுக்கு வாய்ப்பு இருக்கு. யூ மே அக்யூமுலேட் மோர் ஈஸிலி டியூ டூ ஸ்மாலர் பிரைஸ் டாக்ஸ். அதான் இப்ப நீங்க ஒரு கம்பெனி நல்லா இருக்கு. அது வந்து உங்களுக்கு வந்து நீங்க லாங் டெர்ம் ஹோல்ட் பண்ண விரும்புறீங்க. நெறைய வாங்கி வைக்க விரும்புறீங்க அப்படின்னா, இந்த மாரி ஸ்மாலர் பிரைஸ் அது வருது அப்படின்னா, அது உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி. நீங்க நெறைய அத வந்து அக்குமுலேட் பண்ணலாம். நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் வந்து நீங்க அதிகமா அக்குமுலேட் பண்ணலாம். ஸோ நோட்டபிள் 2025ல வந்து இருந்த ஸ்டாக் ஸ்ப்ளிட் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு கோஃபோர்ஜ் லிமிடெட். இது வந்து 1:5 வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ 1:5 அனௌன்ஸ் பண்றப்ப என்ன ஆயிருக்கு அப்படின்னா, ₹10 ஃபேஸ் வேல்யூ வந்து ₹2 மாறியிருக்கு. அதுதான். ரெக்கார்ட் டேட் வந்து ஜூன் 4, 2015. கோஃபோர்ஜ் ஃபர்ஸ்ட் எவர் இவங்களோட ஃபர்ஸ்ட்டு ஸ்டாக் ஸ்ப்ளிட் இதான். ₹10 இருக்க ஃபேஸ் வேல்யூ ₹2 அது வந்து மாறியிருக்கு. அப்ப வந்து உங்களோட ஒவ்வொரு ஷேருக்கும் 5 ஷேர் உங்களுக்கு புதுசா கிடைக்கும். ஒரு ஷேர் வந்து 5 ஷேரா மாறும். புதுசா கிடைக்கணும். அது அடிஷனலா ஆட் ஆகுற மாரி ஆயிரும். ஒரு ஷேர் வந்து 5 ஷேரா மாறும். அ வெஸ் வெசூவியஸ் இந்தியா லிமிடெட். இது வந்து 1:10 மாத்திருக்காங்க. ஸோ 1:10 இது பண்றப்ப, இப்போ ₹10 இருக்க ஃபேஸ் வேல்யூ ₹1 மாறிடும். அப்ப வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு ஷேர் வந்து 10 ஷேரா மாறும். உங்கள்ட்ட 100 ஷேர்ஸ் இருக்குன்னா, 1000 ஷேரா மாறும். ரெக்கார்ட் டேட் ஜூன் 10. டீட்டெயில்ஸ் இது வந்து ஸ்மால் கேப் கம்பெனி. In the refractory product sector, Vesuvius India announced its first stock split to enhance share liquidity and affordability. அவங்க லிக்விடிட்டி இதுக்கும் இது பண்ணியிருக்காங்க. இன்ஃபோ எட்ஜ் இந்தியா லிமிடெட் அப்படிங்கிறது 1:5 ஒரு ஷேர் வந்து 5 ஷேரா மாறுற மாதிரி. எ அப்ப வந்து ஃபேஸ் வேல்யூ 10லேருந்து 2 மாறும். எக்ஸ் டேட் வந்து ஏப்ரல் 7. அடுத்தது நவ்கர் அர்பன் ஸ்ட்ரக்சர் லிமிடெட் அப்படிங்கிற கம்பெனி ஸ்ப்ளிட் ரேஷியோ வந்து 1:2. அப்போ ஃபேஸ் வேல்யூ 10லேருந்து 5 ஆகும். ஒரு ஷேர் வந்து 2 ஷேரா மாறும். டபுள் த ஷேர்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். எக்ஸ் டேட் வந்து பார்த்தீங்கன்னா, மே 9. அடுத்தது முருகேஷ் ட்ரேடிங் லிமிடெட் அப்படிங்கிற கம்பெனி 1:10 குடுத்துருக்காங்க. ஃபேஸ் வேல்யூ 10லேருந்து 1 மாறும். அப்ப எக்ஸிகியூஷன் டேட் வந்து எக்ஸ் டேட் வந்து பார்த்தீங்கன்னா, மே 16. அடுத்து கொலாப் பெர்ஃபார்மன்ஸ் லிமிடெட் அப்படிங்கிற கம்பெனி 1:2. அப்ப ஃபேஸ் வேல்யூ 10லேருந்து 5 மாறும். ஒரு ஷேர் வந்து 2 ஷேரா மாறும். 100 இருந்தா அது 200 ஷேர்ஸ் ஆகும். இதோட எக்ஸ் டேட் வந்து மே 21, 2025. இதில முக்கியமான டேட்ஸ் என்னென்னன்னா, இத நாம ஆல்ரெடி பார்த்தது தான். ஃபர்ஸ்ட்டு அனௌன்ஸ் டேட்டு, அடுத்து ரெக்கார்ட் டேட்டு, எக்ஸ் டேட்டு, அடுத்தது கிரெடிட் டேட் இல்ல எக்ஸிகியூஷன் டேட்டு. 2மே சொல்லலாம். 2 சேம் தான். ரெக்கார்ட் டேட்னா, அந்த டேட்ல இருந்தா தான் நீங்க எலிஜிபிளு. எக்ஸ் டேட் அப்டின்னா, அந்த டேட்ல இருந்து தான் அது வந்து ட்ரேட் ஆக ஆரம்பிக்கும். எக்ஸிகியூஷன் டேட்னா, அந்த டேட்ல உங்களுக்கு வந்து உங்க டிமேட் அக்கவுண்ட் வந்து கிரெடிட் ஆயிரும். அதுதான். ஸோ இதுதான் ஸ்டாக் ஸ்ப்ளிட் அப்படிங்கிறது. ஸோ இது கார்ப்பரேட் ஆக்ஷன்ஸ்லாம் இப்ப நம்ம பார்த்துருக்கிறது 3வது டாபிக்கு. ஃபர்ஸ்ட்டு டிவிடெண்ட், போனஸ் இஷ்யூ, இப்போ 3வது ஸ்டாக் ஸ்ப்ளிட் பார்த்துருக்கோம். இந்த வீடியோல பார்த்த எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது புரியல, ஏதாவது டவுட் இருக்குன்னா நீங்க கமெண்ட்ஸ்ல கேட்கலாம். அ இப்ப நம்ம அடுத்த வீடியோல அடுத்த அடுத்த ஒரு கார்ப்பரேட் ஆக்ஷன பத்தி நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம். இதுவரைக்கும் வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி.